இசை தந்து இல்வாழ்வின் இடர் நீக்கி காப்பவளே, விசையுடனே மணமாலை விருப்பமோடு அளிப்பவளே, திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே, அசைவற்ற பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே. அஸ்ட்ரோ டைம் 7 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன புண்ணிய காலம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை தேய்பிறை பிரதமை திதி திருவாதிரை நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் மார்கழி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். மிதுன ராசியில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது, விருச்சகத்தில் புதன், தனுசு ராசியில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு என இந்த மார்கழி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஒவ்வொரு தமிழ் மாதமாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் தனுசு ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மார்கழி மாதம் இறையருள் நிறைந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. அதாவது சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலம் மார்கழி மாதம் இறைவனுக்கும் இறை வழிபாட்டிற்கும் உரியதாக இந்த மாதம் பார்க்கப்படுகின்றது. பார்க்கடலில் துயிலும் பரந்தாமனுக்கு பல விழாக்கள் இருந்தாலும் வைகுண்ட ஏகாதேசி பக்தர்களின் மனதில் இடம்பெற்ற முக்கியமான பக்தி திருவிழா. இந்த ஏகாதேசி அன்று சொர்க்கவாசல் நுழைதல் என்ற நிகழ்வு விஷ்ணு ஆலயங்கள் தோறும் நடைபெறும். வைகுண்ட ஏகாதேசி என்று வரும்பொழுது சொர்க்கவாசலை திறந்து வைப்பார்கள். ஆண்டு முழுவதும் அடைத்து வைத்திருக்கும் கதவு அன்று மட்டும் திறந்து வைக்கப்படும். அந்த சொர்க்க வாசலின் வழியாக நாம் நுழைந்து வந்தால் சிக்கல்கள் தீரும், செல்வ வளம் சேரும். மாதங்களில் நான் மார்கழி என்று கீதையில் கண்ணன் சொல்கிறார். இவ்வாறு புனிதமானதாகவும் தேவர்கள் துயில் எழும் மாதமாகவும் கருதப்படும் மார்கழி மாதத்தில் நாம் விஷ்ணுவை வணங்கினால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். ரொக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் சொர்க்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் விழாவை கொண்டாட வேண்டும். அந்த விழா மார்கழி மாதம் தான் வருகின்றது. வைணவ தலங்களில் எல்லாம் இந்த நிகழ்வு வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். மார்கழி 26ஆம் தேதி அதாவது 10/1/2025 அன்று வருகின்றது. மார்கழி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு உற்பத்தி ஏகாதசி என்று பெயர். அதே மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி என்று பெயர். இந்த வழிபாட்டில் மனநலமும் உடல் நலமும் சீராகின்றது. சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் ஏகாதசி விரதத்தை இனிதே கடைபிடித்து பார்க்கடலில் துயிலும் பரந்தாமனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும், வளர்ச்சி பெருகும், வருங்காலம் நலமாகும். மேலும் இந்த மார்கழி 15ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு செல்கிறார். மார்கழி 17ஆம் தேதி புதன் தனுசு ராசிக்கு செல்கிறார். இந்த மாதம் முழுவதும் செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றையொன்று பார்த்துக் கொள்கிறார்கள். ரிஷபராசியில் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். வக்ரம் பெற்ற செவ்வாய் சனியை இந்த மாதம் முழுவதும் பார்க்கின்றார். இது போன்ற நிகழ்வுகளால் உங்கள் ராசிக்கு இந்த மார்கழி மாதம் என்னென்ன பலன்கள் நடக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இனிமையான உயர்வு அதிர்ஷ்ட மாதம் என்பதில் சந்தேகமே இல்லை. காரணம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் வரை கிரகங்கள் அற்புதமான அமைப்பில் நிற்கின்றார்கள். ராகு கேது மட்டும் சரியில்லை. ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருப்பதும் ஒரு பக்கம் குறைதான். இருந்தாலும் கேந்திர வலிமையுடன் நிற்கின்ற குருவை வைத்தும் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் கிரகத்தை கொண்டும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் நிற்கப் போகிற சூரியனின் பலத்தை வைத்தும் இந்த மாதத்தை அற்புதமாக சுக்கிரன் வலிமையான அமைப்பில் நிற்கிறார். இந்த மாதத்தை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றீர்கள். யோகாதிபதியான சுக்கிரன் வலிமையான அமைப்பில் நிற்கிறார். இதனால் புதிய வித தொந்தரவுகள் எதுவும் ஏற்படாது. ஆரோக்கிய நிலைமை இதமாக நகரும். செலவுகள் குறையும், சேமிப்புகள் உயரும், திடீர் வருமானம் அதிகரிக்கும், உபரி வருமான திட்டங்கள் நன்மையில் முடியும், கௌரவம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து குறைவு ஏற்படாது, நாணய விஷயங்களை காப்பாற்றி விடுவீர்கள், உற்றார் உறவினருடன் ஒற்றுமை, பரஸ்பர நிலைமை மகிழ்ச்சியை தரும், வாழ்க்கை துணை அனுசரணையோடு நடந்து கொள்ள இருக்கின்றார், உத்தியோகம் பணி பதவி விஷயங்கள்
விஷயங்கள் புதிய ஏற்றத்தை தரும். ஊதியம், பென்ஷன் விஷயங்கள் எந்தவித கோளாறுமின்றி தொடரும். தொழில் வியாபார நிர்வாக புதிய முதலீடு யோசனைகள் அனுகூலத்தை தரப்போகிறது. எதிரி எதிர்ப்பு, கோர்ட் வழக்கு, பஞ்சாயத்து விஷயங்களால் அனுபவித்த விரயங்கள் முடிவிற்கு வரும். கடன் கொடுக்கல் வாங்கல், நாணய விஷயங்கள் எந்த தொந்தரவையும் தராது. வாரிசுகளால் இனிமை, அனுகூலம், பெருமிதம் ஏற்பட போகின்றது. நீங்களாகவே உத்தியோகம் தேடிக்கொள்ள இருக்கின்றீர்கள். அயல் மாநில, அயல் தேச நடவடிக்கைகள் வெற்றியை தரப்போகின்றது உங்களுக்கு. மேலும் ஆச்சரியப்படுகின்ற உயர்வு மாற்றங்களை, பண வரவுகளை, சொத்து சேர்க்கைகளை, இருபுரி காரியங்களில் வெற்றியை தரும். சதயம் நட்சத்திர இளம் இருபாலருக்கும் திருமண கனவு நிறைவேறும். அவிட்டம் நட்சத்திர இளம் தம்பதியர்களின் புத்திரபாக்கிய கவலை நீங்கும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். ஆனால் அவரை பகை கிரகமான செவ்வாய் பார்க்கிறார். எனவே எதையும் யோசித்து செய்வது நல்லது. வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கலாம். வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படாமல் இருக்க வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். இருந்தாலும் மனதில் இனம் புரியாத கவலை மேலோங்குவதை தவிர்க்க முடியாது. நண்பர்களை நம்பி எந்த காரியமும் செய்ய இயலாது. உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம் இது. மேலும் மாத தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனை பார்க்கிறார். சுக்கிரன் கும்பத்திற்கு சென்ற பிறகும் அவரை செவ்வாய் பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். எனவே இந்த காலத்தில் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஊர் மாற்றம், இடமாற்றம் விரும்பத்தக்க விதம் அமையும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் யோகம் உண்டு. மேலும் உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. எனவே கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனையும் ஏமாற்றமும் ஏற்படலாம். கொடுத்த தொகையை வாங்க முடியாமல் தவிப்பீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. அதே சமயம் ஆரோக்கியத்திலும் பிரச்சனைகள் அதிகரிப்பதை தவிர்க்கவும் முடியாது. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவி செய்வதாக சொல்லி கடைசி நேரத்தில் காலை வாரி விடுவார்கள். தொடர்ந்து குரு வழிபாடும் வியாழக்கிழமை விரதமும் உங்களை காப்பாற்றும். மேலும் மார்கழி 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கே வருவது யோகம்தான். குடும்பத்தில் சுகமும் சந்தோஷமும் அடியெடுத்து வைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தாய் வழி ஆதரவு திருப்தி தரும். தொழில் ரீதியாக எடுத்த புதிய முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். கடகராசியில் உள்ள செவ்வாய் நீச்சம் பெற்று வலிமை இழந்திருப்பதோடு இந்த மாதம் முழுவதும் வக்ரமும் அடைகிறார். அவரது பார்வை சனியின் மீது பதிகின்றது. 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வலிமை இழப்பது அவ்வளவு நல்லதல்ல. அதே நேரம் பகை கிரகமான சனியை பார்ப்பதால் பல வழிகளிலும் பிரச்சனைகள் உருவாகும். மன அழுத்தமும் மாறுபட்ட சிந்தனைகளும் அதிகரிக்கும். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலக நேரிடும். இடம் புரியாத கவலை மேலோங்கும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. மேலும் மார்கழி 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது எதிர்பாராத சில திருப்பங்கள் நடைபெறும். இடையூறுகள் அகலும். வருமானம் உயரும். விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். நீங்கள் துணிந்து எடுத்த முடிவு மற்றவர்களை ஆச்சரியப்பட செய்யும். வெளிநாட்டு அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விழிப்புணர்ச்சி தேவை. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். கலைஞர்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து உயரும். மாணவ மாணவிகள் அக்கறை செலுத்தினால்தான் படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். பெண்களுக்கு உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றலாம். விரயங்களை தவிர்க்க முடியாது. இந்த கும்பராசி விவசாயிகளுக்கு லாபம் பார்க்காமல் கிடப்பில் கிடக்கின்ற நிலபுலன்களை விலையாக்கி லாபம் பார்ப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இந்த மார்கழி மாதம் 3வது வாரம் முடியும் போது சக கட்சி மேலிட ரீதியாக இனிமையான செய்திகள் வரப்போகிறது. உங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் திருவோணம், பூசம், ரேவதி, திருவாதிரை, அனுஷம், விசாகம், ரோகிணி. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் டிசம்பர் 17, 19, 20, 25, 29, 30, 31 மற்றும் ஜனவரி 1, 2, 4, 10, 13. இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு கால வேளையில் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். அனைத்தும் உங்களுக்கு நன்மையே நடக்கும்.